நல்ல பசுமையான நாட்டு கொத்தமல்லியில ஒரு துவையல் பண்ணா கலருக்காகவே சாப்பிட தோணுங்க. நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்துல 2 ஸ்பூன் நெய் ஊத்தி 2 கரண்டி துவையல் வச்சு சாப்பிட்டு பிரியாணில அந்த பக்கம் நிக்கணுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 2 கைப்பிடி கொத்தமல்லி தழை பெரிய பெரிய தண்டா இல்லாம இளம் தண்டா எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து சிம்ல வச்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்ப இது கூட 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி. பச்சை மிளகாய்க்கு பதிலா வரமிளகா கூட சேர்த்துக்கலாங்க. எனக்கு பச்சையா கலர் வேணும்ன்றதுனால பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நல்லா சிம்ல வச்சு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழை 2 கைப்பிடி அதை போட்டுட்டு சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா நல்லா சுருண்டும். இது ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா கலர் மாறிடும். கலர் மாறாம சுருண்டு வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான். இது பச்சையா இருக்கும் வேகலன்னா யோசிக்காதீங்க. நம்ம கொத்தமல்லி தழை எப்பவுமே கடைசியில பச்சையா தான் சேர்ப்போம். சோ இந்த அளவுக்கு வதங்கினது போதுங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நீங்க தேங்காய் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா பருப்பு இன்னொரு ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்ததுன்னா தேங்காயை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணுங்க. கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது அம்மிக்கல்ல அரைச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அமிர்தமா இருக்குங்க நிஜமா. முதல்ல ட்ரையா தண்ணி ஊத்தாம கொஞ்சம் பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் ஊத்திட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா துவையல் ரெடிங்க. நல்லா கெட்டியா சாதத்துக்கு வேணும்னா நல்லா கெட்டியா வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. அதுவும் ஒரு 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இது மிச்சமானா நான் சும்மாவே கூட சாப்பிட்டுருவேங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். எனக்கு நிஜமா அது ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. இதுக்கு இந்த கலர் தாங்க ஹைலைட்டே. வரமிளகாய் சேர்த்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியா இருந்திருக்கும். அதனாலதான் நான் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த மிளகாய் வேணுமோ சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க.